கோவில்களிலும் வீடுகளிலும் பூஜை செய்யும் பொழுது மணி அடிப்பதற்கு மிக முக்கிய காரணம் இறைவனுக்கும் நமக்குமான உரையாடலை நெறிப்படுத்துவதற்குத்தான். கோவிலுக்குள் நுழைந்தவுடன் அமைதியாக இருந்தால் நம் மனமும் பல்வேறு சிந்தனைகளில் மூழ்கி போகும் ஆபத்து உண்டு. மணியோசை கேட்டால் சிந்தனை ஒருமுகப்படும். நாம் எதற்காக அங்கு சென்று இருக்கிறோம், நமக்கு என்ன வேண்டும் என்கிற தெளிவான சிந்தனை பிறக்கும். இறைவனுக்கும் நமக்குமான தொடர்பை கொண்டு செல்வதில் இந்த பூஜை மணிக்கு முக்கிய பங்கு உண்டு. வீட்டிலும் அதுபோல்தான். வீட்டில் நமக்கு இருக்கும் அத்தனை பிரச்சனைகளும் தீர்வதற்குத்தான் பூஜை செய்கிறோம். அந்த பூஜை முழு மனதாக ஒருமித்த நினைவுகளுடன் செய்ய வேண்டும். இதனை மணி ஓசை நமக்கு பெற்றுத்தரும். அதுபோல் பூஜை மணியை கொண்டு ஒலியை எழுப்பும்போது நம்மை அறியாமலேயே நம்முடைய மனதை இறைவன்பால் ஈர்க்கப்படுகிறது.